ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து என்கோடர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்கோடர் இஸ் எ டிஜிட்டல் சர்க்யூட் தட் பர்ஃபார்ம் இன்வெர்ஸ் ஆப்ரேஷன் ஆஃப் டீகோடர். ஓகேங்களா? டீகோடர் என்கோடரும் ஒன்றுக்கு இன்வெர்ஸ் ஆப்ரேஷன் இருக்கும். என்கோடரில் 2n இன்புட் லைனாக இருந்தால் அவுட்புட் வந்து நமக்கு n அவுட்புட் லைனாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. இஃப் 2 or more இன்புட் இஸ் ஹைனா இட் இஸ் கன்சிடர் ஆஸ் எம்எஸ்பி பிட், மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். என்கோடருக்கான சிம்பிள் 2n இன்புட்டு n அவுட்புட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம 4:1 என்கோடர் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக பார்க்க போகிறோம். இஃப் 2 or more இன்புட்ஸ் ஆர் ஈக்குவல் டு 1 அட் த சேம் டைம் த இன்புட் ஹேவிங் ஹையஸ்ட் பீரியாரிட்டி வில் டேக் ப்ரெசிடென்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு இன்புட் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும்போது ரெண்டு இன்புட்டுமே ஈக்குவல் அண்ட் ஒன்னாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹையஸ்ட் பீரியாரிட்டி ஃபஸ்ட் வந்து ப்ரெசிடென்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு 4 இன்புட்டில் 4:2 எடுத்துருக்கு. D0, D1, D2, D3 எல்லாமே இன்புட்டு, 2 அவுட்புட் XY வந்து 2 அவுட்புட் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கான ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். ஓகேங்களா? இதனோட ட்ரூத் டேபிள் பாருங்கள். D3, D2, D1, D0 ஹையஸ்ட் பீரியட்லேருந்து அப்படியே வரிசை எழுதியிருக்கோம். XY. ஓகேங்களா? நம்ம பாருங்கள், D3 0, D2 0, D1 0, D0 வந்து 1 இருக்கும்போது நமக்கு அவுட்புட் வந்து XY வந்து 0 0 இருக்கும். சரிங்களா? நமக்கு டோட்டலாக வந்து 4 ப்ராபபிலிட்டி தான் 0 1 இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு D3 வந்து 0, D2 0, D1 வந்து 1 இருந்துச்சுனாக்கில் நமக்கு வந்து 0 1 வந்து ஆப்ரேட் ஆகிடும். சரிங்களா? இங்கே வந்து அடுத்த D0ல் 1 0 வந்து அதை வந்து கன்சிடரே பண்ணாது. ஓகேங்களா? முன்னாடி யார் இருக்குது, எம்எஸ்பியில் யார் ஃபஸ்ட்டு வந்து ஐஎஸ் பீரியட் இருக்காங்களோ அவங்கள வந்து ப்ரெசிடென்ஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து 0 1% ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து D3 வந்து 0, D2ல் 1 இருக்குது. ஓகேங்களா? அப்போ நமக்கு 1 0 நமக்கான அவுட்புட் வந்து XYயில் கிடைக்கும். அடுத்து D1 D2 வந்து நம்ம வந்து டோன்ட் கேர் கண்டிஷன் தான் இருக்கும். இங்கே 0வாக இருந்தாலும் சரி 1ஆக இருந்தாலும் சரி நமக்கு D2வில் வந்து 1% ஆயிடுச்சுன்னா D1 D0 நமக்கு கன்சிடரே பண்ணாது. நெக்ஸ்ட் D3யில் 1 இருந்துச்சுன்னா ரிமைனிங் எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணாத எக்ஸாக டோன்ட் கேராக தான் இருக்கும். நமக்கு அவுட்புட் வந்து அப்போது XY வந்து 1 1 இருக்கும். டோட்டலாக 4 ப்ராபபிலிட்டி D0 D1 D2 இதில் நமக்கு வந்து எப்போ நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும் என்கோடரில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கான ஈக்குவேஷன்ஸை ஃபஸ்ட்டு எழுதணும். எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. ஓகேங்களா? எடுத்து எழுதிட்டு அதுக்கான லாஜிக்கல் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் பாருங்கள். எக்ஸோட வேல்யூ வந்து எப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து D2வில் ஓகே நம்ம XYக்கு வந்தால் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். XYயில் பாருங்கள் எங்கே 1% ஆகிருக்கு, 1 வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, D2வில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு D3யில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? D3யில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ட்ரூத் டேபிளுக்கான அவுட்புட் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட் வந்து எக்ஸ்க்கான அவுட்புட் எழுதுகிறோம். எக்ஸோட அவுட்புட் வந்து பாருங்கள் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கா. இங்கே வந்து D2 அடுத்து D3 பார். ஓகேங்களா? இந்த D2 D3 பார் எழுதியிருக்கோம். இங்கே 0, D2 வந்து 1 இருக்குது அதனால் D2, D3க்கு வந்து 0 இருக்குது அதனால் D3 ப்ளஸ். நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் இங்கே ஒரு 1 இருக்கு இல்லையா எக்ஸில், அதுக்கு நேராக பாருங்கள் இது எக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. D3யில் மட்டும் 1% ஆகிருக்கு. அப்போது D2 D3 பார் ப்ளஸ்ஸு D3. ஓகேங்களா? நம்ம இதை வந்து D2 ப்ளஸ் D3யாக எழுதலாம். பூலியன் எக்ஸ்பிரஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நோட்டில். ஓகேங்களா? F = X ப்ளஸ்ஸு X பார் ஒய்யை X ப்ளஸ் ஒய்ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? X ப்ளஸ் X பார் ஒய்யை வந்து X ப்ளஸ் ஒய்யை எழுதிக்கலாம். இது வந்து எக்ஸு, இது வந்து எக்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளஸ் போட்டு X பார் ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து X பார், இது வந்து எக்ஸு, இது எக்ஸ் பார், இது ஒய். ஓகேங்களா? எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் பார் ஒய்ன்னு எழுதும்போது நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக எழுதிக்கலாம். அதாவது D2 ப்ளஸ் D3 வந்து இங்கே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒய் = ஒய்யோட வேல்யூஸ் பாருங்கள், நேராக பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு D1 இருக்கா, D1 வந்து 1 இருக்குன்னா D1. நெக்ஸ்ட் வந்து D2வில் 0 இருக்குன்னா D2 பார், D2 பார். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள் அடுத்து D3 பார். ஓகேங்களா? D1 D2 பார் D3 பார் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. D1 D2 பார் D3 பார் ப்ளஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள் ஒயில், அது நேராக அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு D3 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இதை ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்கலாம். இது வந்து எக்ஸு ஒய் பார் Z பார் ப்ளஸ்ஸு எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எப்படி என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸு ஒய் பார் Z பார் ப்ளஸ் எக்ஸ்ன்னு தான் நம்ம D3, இந்த D3 அப்படியே எழுதிக்கலாம். இந்த D2 பார் D1. ஓகேங்களா? இந்த D3க்கும் இந்த D3 பாருக்கும் ஒரு டைம் நம்ம ரிமைனிங்காக எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த D3 பார் ப்ளஸ் D2 பார் D1. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் தான் எழுதியிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய். ஓகேங்களா? நீங்கள் வந்து 3 வேரியபிள்னா தனியாக எழுதிங்க. எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் பார்
ஒய் பார் இது மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? பிரித்து எழுதும்போது நமக்கு ஒரு வேரியபிள் வந்து தனியாக இருக்குது இல்லையா, ஜெட்டு. இந்த எக்ஸ் பார்க்கு நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், ஒய் பாரு ஜெட்டுன்னு எழுதி நோட்டில் எழுதியிருக்காங்க. சரிங்களா? பூலியர் ஆர் லா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். பூலியனில் ஆர் லாவோட ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து சிம்ப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த சிம்ப்ளை பண்ண ஈக்குவேஷனுக்கான லாஜிக்கல் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ஈக்குவேஷன் கூட ட்ரா பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? அதுக்கான லாஜிக்கல் டயக்ராம் தான் இங்கே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் ஒன் வந்து D2வும் D3யும் ஆரில் இருக்குது பாருங்கள், ப்ளஸில் இருக்குது, ஆர் கேட். அதனால் D3யில் ஒரு லைன் வந்திருக்கு, D2வில் ஒரு லைன் எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து 3 இன்புட் D3 ப்ளஸ் D2 பார் D1. ஓகேங்களா? D1ல் ஒரு லைனு, D2 பார், அடுத்து D3. இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் சேர்த்து பண்ணிடக்கூடாது, தனித்தனியாக நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட என்கோடர் ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்பியில் தான் என்கோடரை பொறுத்தவரை எம்எஸ்பியிலேருந்து தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம இங்கே D3 D2 D1 D0ல் பார்க்குறோம். LSBலேருந்து பார்த்துடக்கூடாது. ஓகேங்களா? இது 0 வந்து அடுத்து போகும், அடுத்து இது 0 வந்து அடுத்து போகும், இது 0 வந்தால் அடுத்து இங்கே 1 இருக்கிறதுனால இதோட ஸ்டாப் ஆகிடும் நமக்கு. அப்போ 0 0 வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகும். அதே மாதிரி ரிமைனிங் எல்லாமே போயிட்டுருக்கோம். தேங்க்யூ.